प्रेमप्रदानीकविचक्षणाभ्यामनन्यभक्तैरविवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम् जानकीकान्तस्मरणं जय 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 बोल सद्गुरु महाराज की जय जय बोल आंजनेय स्वामी की जय। रामायणम शरणागति शास्त्रம்னு வைஷ்ணவ பெரியவாள்லாம் சொல்கிறா. அந்த சரணாகதி 6 லட்சணம்னு சொல்லப்படுறது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசः கோப்த்ருத்வவர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. பகவானுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணணும், பகவானுக்கு எது பிடிக்காதோ அதை விடணும், பகவான் காப்பாற்றுவார்னு நம்பணும், காப்பாற்றக்கூடிய பகவானுடைய காலை பிடிக்கணும், தன்னையே சமர்ப்பணம் பண்ணணும், அவருடைய கருணையை நினைக்கணும். இதுதான் 6 விதமான சரணாகதி லட்சணம். இது இவ்வளோ தூரம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் பாகவதத்தில் சொல்கிறார், சஸ்திரியகா சத்பதிம் யதா. ஒரு பதிவிரதையான ஸ்திரீ எப்படி இருப்பாலோ அதுதான் சரணாகதின்னு. இப்போ ஆணுகூலியச சங்கல்பன்னா, இப்போ பர்த்தாவுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுறா. பர்த்தாவுக்கு ஆறுகஜம் கட்டிக்கிறது பிடிக்காது, மடிசாரை கட்டிக்கிறது பிடிக்கணும்னா அது கட்டிக்கிறா. பர்த்தாவுக்கு காப்பி பிடிக்காதுன்னா இவனும் காப்பியை விட்டுருவா. ஆதிகூல்யச வர்ஜனம். காப்பாற்றுவான்னு நம்பிட்டு இருக்கா. காப்பாற்றக்கூடிய பர்த்தாவை பிடிக்கணும். அது கோப்திருத்த வர்ணங்கிறது மாடு ஒரு கால மாடு துரத்தும் பொழுது 90 வயசு கிழவரை போய் சரணாகதி பண்ணி நான் காப்பாற்றுக்கோன்னா அவரே நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்கார். அப்போ காப்பாற்றக்கூடிய ஆளை பிடிக்கணும். தட்சகன் என்ன பண்ணினான், ஜனமேஜன் சர்ப்பயாகம் பண்ணும்பொழுது இந்திரன் காலை பிடிச்சான் காப்பாற்றுன்னு. இந்திரன் காப்பாற்றேன்னா அந்த யாகத்துக்கு வந்த ஒரு பிராமணர் சொன்னார், சும்மா வேறு பாம்பை போட்டு அடிச்சுட்டு இருக்க, தட்சகன் விழவே இல்லையேன்னார். உடனே ஏன் இந்திரன் காப்பாற்றுறான்னு, இந்த இந்திரனையும் சேர்த்து அக்னியில் போடுவோம். உடனே அவள் மந்திரம், எல்லாத்துக்கும் மந்திரம் வச்சுருக்கா. தட்சகாசுபதஸ்வேக சதீந்திரேன மருத்வதா. தட்சகா இந்திரனோட விழுனார். இந்திரனும் சேர்ந்து விழ ஆரம்பித்தான். இந்திரன் துண்டில் போட்டு வச்சுருந்தான் தட்சகணங்கள். கடைசியில்னா துண்டு அப்படியே அங்கேயே நேராக போட்டான், இவன் ஓடி போயிட்டான். அப்போ காப்பாற்றும்போது கஷ்டம் வரும்போது விட்டுடு ஓடுறான்னாக்க கால் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. காப்பாற்றனுடைய கால் பிடிக்கணும். கோப்திருத்த வர்ணம் ததா ஆத்ம நிச்சயம், தன்னையே சமர்ப்பணம் பண்ணி அந்த பகவானுடைய கருணையை நினைக்கிற ஒரு பதிவிரத மாதிரி என்று இங்கே பகவான் சரணாகதி லட்சணத்தை தெளிவாலாம் சொல்கிறா. இந்த ராமாயணத்தில் சரணாகதி ஒவ்வொரு காண்டத்துலேயும் இருக்குது. முதல் காண்டத்தில் தேவர்கள் பண்ணக்கூடிய சரணாகதி தொங்கதி பரமாதேவ சர்வேஷாம் பரந்தபான்னு தேவர்களுடைய சரணாகதி. அயோத்தியா காண்டத்தில் தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமிருகசின்னு பரதன் பண்ணின சரணாகதி. அரண்ய காண்டத்தில் கர்ப்பபூதா தபோதனாகான்னு ரிஷிகள் பண்ணின சரணாகதி. கிஷ்கிந்தா காண்டத்தில் சரணாகதி எப்படி பண்ணணும்னு பகவான் சொல்லி தந்து பண்ணுறார். சுக்ரீவம் சரணம் கதகான்னு இவர் அவரை சரணாகதி பண்ணுற மாதிரி பண்ணி எப்படி சரணாகதி பண்ணணும் சொல்லித்தரக்கூடிய சரணாகதி. அப்புறம் சுந்தர காண்டத்தில் காக்க சரணாகதி, யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி. இதுதான் இந்த பூர்ணமான 6 அங்கத்தோடு இருக்குது. ராமர் கிளம்புறார். எல்லா வானர சைன்யத்தையும் அழைச்சிருந்து நகராபியாசம், ஏன்னா நகரத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறதுனால காடு வழியாகவே யாத்திரை பண்ணணும். நகரத்துக்குள்ளே போகக்கூடாது. காடு வழியாக போனாலும் இருக்கிற மரத்தெல்லாம் உடச்சி கிடச்சின்னு அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஓரளவு அந்த காட்டெல்லாம் அழிக்காமல் போகணும். இப்படி பல நியமங்கள். சேனாநய விசாரதா அப்படின்னு ராமரை சொல்கிறார். சில பேர் வந்துட்டு போனான்னா அந்த இடமே நாஸ்தி ஆகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு உற்சவம் முடிஞ்சுடுத்து வச்சுங்க. சில பேர் ரூமை பார்த்தா எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிருப்பா.
நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன குப்பையெல்லாம் போடுமோ எல்லாத்தையும் இவாலே வேஸ்ட் டப்பாவை போட்டுவிட்டு திருப்பி அந்த ரூமில் டக்கான ஒருத்தர் வந்தால் தங்குற மாதிரி வைக்கணும். எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆக்கக்கூடாது. அதை சொல்கிறார். வரதன் சைன்யத்தோடு அங்கே தங்கும் பொழுது எங்கே குகனுடைய இடத்துல தங்கிட்டு கிளம்பும் பொழுது ஆவாசம் ஆதிபயதாம், அவள் டெண்டு மாதிரி போட்டு ஏதோ போட்டு பண்ணியிருந்தாலே அந்த குப்பை எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பினார்கள் என்று அந்த அளவுக்கு சொல்கிறோம். அப்படி நம்ம எப்படி யாத்திரை பண்ணணும் என்பதை இங்கே ராமர் காட்டுறார். அப்படி காடு வழியாகவே வந்து நேராக சமுத்திர தீரத்துக்கு வந்து சேர்ந்தார். நீ சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும். அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டு இருக்கா. சமுத்திரத்தை தாண்டது ராமருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏண்டனா ஒரு பானத்தை போட்டு சமுத்திரத்தை வத்த அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் பானம் அவர்கிட்ட இருக்குது. பானம் கட்டுறதுக்கு ஒரு ஆள்லாம் அவர்கிட்டயே இருக்கா. இது அகஸ்தியர் ராமருக்கு வேண்டியவர். அவரை சமுத்திரம் குடிச்சு ப்ராக்டிஸ் சொல்லுவார். ஹனுமானுக்கு அகஸ்தியர் அழிச்சிடுவான்னா அவர் தூக்கி வந்துடுவார். அவர் சமுத்திரத்தை குடிச்சிடுவார். ஆனால் மலையில் எல்லாரையும் ஏற்றி அக்கறையில் கொண்டு விடுற மாதிரி பஸ்ஸில் ட்ராப் பண்ணுற மாதிரி எல்லாரையும் கொண்டு விடவும் விடலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சமுத்திர வெள்ளத்தை விட வானர வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கான். தலைக்கு ஒரு அள்ளி குடிச்சாலே சமுத்திரம் காலியாகிடும். அதனால் அவள் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் சொல்கிறா, அவள் டீமை விட்டு வெளியில் யாரும் போகக்கூடாது, அந்தந்த டீம்லேயே அவாவா இதில் டென்ட்டில் இருக்கணும். அதனால் சொல்கிறா. இன்னும் சில பேர் 2-3 ரூபா 10 பஸ்ஸில் எல்லாரையும் அழிச்சுன்னு போகணும் வச்சுக்கோ யாத்திரை. இந்த டீமில் இருக்கணும், அந்த நீங்கள் அந்த பஸ்ஸில் இருக்கலாம், நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு 100 பஸ்ஸை அழிச்சுன்னு போகிறாருன்னு அந்த வேலுக்குடி சுவாமிகள் ஒரு 1000-10,000 பேர் அழிச்சுன்னு போகிறார். அழிச்சுன்னு போனால் அதை ஒருத்தர் சொன்னார், யாருடைய பெட்டி யார் என்னோடது இல்லைங்கிறா. அது பெட்டி ஒரு பஸ்ஸில் வந்துட்டே இருக்குது. யாரோட பெட்டி என்னன்னே தெரியல. அப்புறம் கடைசியில் அனௌன்ஸ் பண்ணான், அவள் யாருடைய பெட்டி சொல்லுங்கோ, அவன் இந்த பெட்டி அனௌன்ஸ் பண்ணி இல்லாட்டி இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். அப்புறம் நடுவில் இருந்து சொல்கிறேன், நான் தான் அங்கே இருக்கணும்னு வச்சேங்க. அப்படி சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய இதை இன்னொரு டீமில் அங்கே அவள் இருக்கா அவளோட வச்சுட்டு போகிறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயங்கிறத இங்கே ராமரே சொல்கிறார். அவள் டீமை விட்டு அவள் வெளியில் இடத்துல வேறு இடத்துக்கு போகக்கூடாது. இப்போ நீலனுடைய குரூப்பில் இருக்கவா நீலனோட தான் இருக்கணும், நலன் குரூப்பில் இருக்கவா நலனோட தான் இருக்கணும். இப்படிலாம் பகவான் இதுதான். ஏன்னா ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட தெரியும். அப்படி தான் நீ மாதிரி யாருனா எங்கன்னா மிஸ் ஆனால் இப்போ யார் எந்த வாரம் மிஸ் ஆச்சுன்னு தெரியும். இதெல்லாம் ராமர் ஏன்னா கோடிக்கணக்கான பேரை அழிச்சுன்னு போகும்பொழுது இதெல்லாம் முக்கியம். அப்படி ராமர் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்பொழுது ராவணனுக்கு பயம் வந்துடுச்சு. ராவணன் என்ன பண்ணினா சபை கூட்டி தேன வான மாத்திரேன திருஷ்டா சீதா ச ஜானகி. ஒரே ஒரு வானரன் தான் வந்தான் நம்ம ஊருக்கு. அவன் தூதன்னு சொன்னான். தூதவனே வந்தவனுக்கு எவ்வளோ பவர்னு இப்போதான் கவனிச்சிங்க. அவனே பலைக தேசா க்ஷபிதான், 4 பங்கில் 1 பங்கு சைன்யத்தை இவனே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்புறம் ஊரையே பொசுக்கிட்டான். தூதனுக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அப்புறம் சண்டை போடுறவனுக்கு எவ்வளோ பவர், அப்புறம் அந்த சண்டை போடுறவனுடைய பட்டனாக இருக்கிற சேனாபதிக்கு எவ்வளோ பவர், சேனாதிபதிகளை எல்லாரையும் கட்டி காப்பாற்றுற சுக்ரீவனுக்கு எவ்வளோ பவர், சுக்ரீவன் பயந்துன்னு இருக்கிற ராமனுக்கு எவ்வளோ பவர், அந்த லக்ஷ்மணனுக்கு என்ன பவர், லக்ஷ்மணன் கை கட்டி இருக்காங்க அந்த ராமனுக்கு என்ன பவர். இதை நினைச்சாலே எனக்கு வயத்தை கலக்கிறது என்றெல்லாம் ராவணன் சொல்லி மந்திர மூலம் மிக விஜயம் ராகுராரியா மனிஷினா தஸ்மாத் ரோச்சையே மந்திரம் ராமம் பிரதி மகாபலாக. அதனால் ஒரு மந்திராலோசனை பண்ணணும் என்று சொல்ல உடனே அவள்லாம் சொன்னால் நம்ம யமனோட சண்டைக்கு போகும்போது மந்திராலோசனை பண்ணினது இல்லை, இவன் ஒரு மனுஷன் தானே அப்படி நம்புறதுக்கு இல்லை, உங்களை நம்பிட்டு நான் கோட்டை விட்டுட்டேன். உடனே அவள்லாம் சொன்னால் நாங்களே ஏதோ சாதாரண குரங்குன்னு தூங்கி போயிட்டோம். நான் ராமனை வதம் பண்ணுறேன், நான் லக்ஷ்மணனை வதம் பண்ணுறேன், நான் சுக்ரீவனை வதம் பண்ணுறேன், நான் ஹனுமானை வதம் பண்ணுறேன்னு ஆளுக்கு கத்த. இப்போதான் விபீஷணன் சொன்னான், வதம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அப்பிபாயி ஸ்திரிஸ்தாத யோர்த்த பிராப்தம் நசக்கரே தஸ்ய விக்ரம காலாஸ்தான். நம்ம வரிசையாக போகணும். சரச சாமதான வேததண்ட சதுரா. சாமதான வேததண்டம் மாற்றி பண்ணலாம். சரச சாமதானங்கிறது சரசதண்ட பேத அப்படின்னு மாற்றி பாடலாம். ஆனால் அது முறைப்படி தான் போகணும். சாமதான பேத தண்டம்
வெறும்ன சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோன்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும். ஏதோ ஒரு நாடோட திடீர்னு வீணாக சண்டை போட்டு ஒரு 3 வருஷமாக சண்டை போட்டுருக்காங்களா, அத்தனை வருஷமாக சண்டை போட்டுருக்காங்களா, வேஸ்ட்டாக அப்படி சண்டை போடக்கூடாது என்கிறத இங்கே ராமர் சொல்கிறான். விபீஷணனும் இங்கே சொல்கிறான். சமாதானம் ராமர்கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா ராமருடைய பொருள் நம்ம வச்சுருக்கோம். இங்கே சீதையை கொடுத்துட்டான்னா சண்டையை விட்டுடுவார். அதேமாரி சண்டைக்கு வந்தான்னா சுக்ரீவனை பிரித்து அனுப்பிட்டுடலாம், பேதம் நிறுடலாம். அதையும் மீறி யுத்தத்துக்கு வந்தால் சண்டை போடலாமே தவிர இது வெறுமனே இது சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு விபீஷணன் சொல்ல உடனே 4 ராட்சம் இது நியாயம் தானே, சும்மா இருக்கு சண்டை போடணும். உடனே அவன் 4 பேர் தலையாட்டுறா. ராவணன் கவனிச்சுட்டான். அவனுக்கு திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் யார் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் யார் என்ன பண்ணுறான்னு. இப்போ எனக்கு அது மாதிரி 10 இருந்தால் இந்த பக்கம் ஒழுங்காக கேட்குறாளா தூக்குறாளா பார்க்க முடியும். சரி பின்னாடி உட்காந்துடுறான். இப்போ ராவணனுக்கு அப்படி கவலை இல்லை. இந்த சுற்றி வேற தலை இருக்கிறதுனால அவன் அந்த பக்கம் 4 பேர் தலையாடுறதை கவனிச்சான். உடனே சபையை கலைச்சுட்டான். ஏன்னா விபீஷனுக்கு 4 பேர் தலையாடுறான். அப்புறம் விபீஷணன் வாழ்கமா அவன் ராவணன் ஒழிகன்னு அவனுக்கு தனி கட்சியை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிடுவான். இது சரிபட்டு வராதுன்னு டக்கு மந்திராலோசனை நிறுத்தினான். அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்னுட்டான். உடனே விபீஷணன் காலங்காத்தால் எழுந்து கிளம்புறானாம். ததப்பிரத்யுடசி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சய ராட்சசாதிபதிர்வேஷ்ம பீமகர்மா விபீஷணா. காலங்காத்தால் ராவணனுக்கு ஒரு உபதேசம் பண்ணணும்னு கிளம்புறானா. இந்த இடத்துல பீமகர்மா, அவனுக்கு விபீஷணன் பேர். பயமே இல்லாதவன், பீஷணமே இல்லாதவன். பயம் விபீஷணன் பயம் மாத்திரம் இல்லாதவன் பயங்கரமான காரியத்தையும் பண்ண போகிறானா. எது பயங்கரமான காரியம்னா இந்த துஷ்டாளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அது பயங்கரமான காரியம். சில பேர் சொன்ன பேச்சு கேட்டால் ஒத்துப்பா. ஒரு சொல்லுவா, இந்த ஒரு முரட்டு குரங்குக்கிட்ட போய் ஒரு பட்சி ஏதோ சொன்னதான், நாங்கள்லாம் கூடு வீடு கட்டின்னு மழை காலத்தில் சௌகரியமாக தங்கிட்டு இருக்கோம், நீ விஷாமல் கை கால் ஒழுங்காத இருக்க ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டின்னு மழை காலத்தில் நான் ஏன் இருக்கலாமேன்னு. அது என்ன பண்ணுறது குரங்கு, அதனுடைய கூட்டியும் பிச்சு தள்ளிடுச்சு. இது நான் அவனுக்கு ஏதோ உபதேசம் பண்ண போய் கட்டில் இருக்கும் வீடு இல்லாமல் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறதே பீமகர்மா. உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் தைரியமாக போகிறான் என்று வர்ணிக்கிறார். அங்கேயும் 4 மந்திரிகளோட இருக்கான். விபீஷணன் சொல்கிறதா அழகா துளசிதாசர் சொல்கிறார். தாத்த ராமனகி நரபூபாலா. ராமரை சாதாரண மனுஷன் நினச்சிக்காய்ங்கோ. சாதாரண மனுஷன் நினச்சிக்காய்ங்கன்னா என்ன அவரை இதை பண்ணால் இது பெரிய காரியத்தெலாம் சொன்னால் அதில் நானும் மலையை தூக்கினேன் எல்லாம் பண்ணுவோம். இங்கே சொல்லும்பொழுது உனக்கு கைங்கரியம் பண்ணுறவா எல்லாரும் சம்பளத்துக்காகவும் பயந்தும் கைங்கரியம் பண்ணுறான். ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறவா சம்பளத்துக்கும் இல்லை, பயந்தும் இல்லை, அன்புனால கைங்கரியம் பண்ணுறான். அந்த அன்பை வச்சுட்டே நீ ராமரை பரமாத்மா தெரிஞ்சுக்கோங்கோ. நீங்கள் சீடியை கொண்டு வந்த பிறகு இந்த விமான கலசத்தில் கழுகு உக்காடுறது, ஹவிஸில் எறும்பு மக்கிறது, தெய்வங்கள் வந்து கோவில் அப்படியே வேர்த்து கொட்டி அழற மாதிரி இருக்குது. இப்படி பல துஷ்டகுணங்கள். அக்னிஹோத்திரசாலையில் அக்னி அப்பிரதட்சிணமாக சுற்றுறது, பசுவின் இந்த காம்புலேருந்து ரத்தம் வருது பாலுக்கு பதில். அதனால் நீங்கள் சீடியை கொடுக்குறது நல்லது என்று சொல்ல, நீ சபையில் சொல்லு, எல்லாரும் ஓகே சொல்லிட்டான்னா சரி சொல்லிடுறேன் அப்படின்னா, சரி அங்கே யார் எல்லாரும் ஓகே சொல்லப்பறா அப்படின்னு நினச்சிட்டு போனால் இன்றைக்கி கும்பகர்ணன் வரான்னு சொன்னா யாரும். இன்றைக்கி கும்பகர்ணன் வந்தால் அவன் என்ன சொல்கிறான் பார்க்கலான்னு அன்றைக்கி வந்தால், இன்றைக்கி கும்பகர்ணன் வந்த அன்றைக்கி இந்த ராட்சசாலாம் நான் ராமரை அடிக்கிறேன் லட்சுமணனை அடிக்கிறேன் இது மாதிரிலாம் கத்தலை இன்னைக்கு. ஏன்னா கும்பகர்ணன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலாமல் கத்தினோன்னா அங்கேயே அடிச்சிடும். ஏண்டா நீ உன்னை ஏன்டா கத்த சொன்னான்னு டவன் அடித்து வாயில் போட்டுருவான். நான் பயந்து மௌனமாக இருக்கா, இருக்கு சபை கூட்டிப்போம் சொல்லணுமேனு இவன் சொல்கிறான். அதேயாச்ச யதா சீதா வத்யோ தசரதாத்மஜோ பவத்தின் மந்திராம் மந்திரா சுனீதிஞ்சாபிதீயதாம். மந்திராலோசனா அந்த ராஜா தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாது. இவன் பார்த்து என்ன பண்ணுறான், முதல்ல தன் அபிப்பிராயத்தையே சொல்லிட்டான். இதுக்கு மந்திராலோசனே தெரியவே இல்லை. சீரியை கொடுக்க மாட்டேன், ராமரை வதம் பண்ணணும், ஐடியா கொடுங்கோன்னா. நீ தான் தீர்மானம் பண்ணிச்ச பிறகு ஐடியா கொடுக்குறது. அதே யாச்ச யசா சீதா வத்யோ தசரதாத்மஜோன்னா. உடனே மகாபாரசனோட சொன்னான், இது ராமர் வரலாம் இருக்கட்டும், நீ பாட்டு பலாத்காரமாக சீதையை அடைஞ்சிடலாமேன்னா. அப்போ ராவணன் சொன்னான், அது மாதிரி நான் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே புஞ்சிகஸ்தலா என்கிறவள்
பிரம்மா கிட்ட போகிற டயத்தில் அவளை பலாத்காரம் பண்ணினேன், பிரம்மா எனக்கு அதை தெரிஞ்சுட்டு எனக்கு சாபம் கொடுத்துருக்கார், எந்த பெண்ணையாவது பலாத்காரம் பண்ணினா மண்டை வெடிக்கும் சொல்லியிருக்காள், அதுக்கு தான் பயந்து கேட்குறான். இன்னொரு ராட்சசம் சொன்னான், நீங்கள் ஒன்று பண்ணலாமே, மாயினால் ராமர் மாதிரி வேஷம் போட்டு சீதையை போயிடலாமே. அவள் ராமன் சொன்னான், நான் ராமர் மாதிரி வேஷம் போட்டுட்டாலே அடுத்தவன் முன்னாடியே பார்க்கணுன்னே தோண மாட்டேங்கிறது, அந்த வேஷத்துக்கே அந்த பவர் இருக்குப்பா அப்படிங்கிறான். இப்போ குபேரன் அந்த கும்பகர்ணன் திட்டினான், நீ வேஸ்ட்டு, இந்த மந்திராலோசனையை முன்னாடி பண்ணியிருக்கணும், விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணிட்டு குடிக்கணும், குடிக்கலாமா வேண்டாமான்னு. திடீர்னு ஆற்றுல கோபத்தில் விஷத்தை குடிச்சிட்டு டாக்டர் போய் டாக்டர் தெரியா விஷத்தை குடிச்சு எப்படியே என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு டாக்டர் போய் அழக்கூடாது. அதே மாதிரி விஷம் மாதிரி சீதியை கொண்டு வச்சுன்னுட்டு இப்போ மந்திராலோசனை பண்ணது 2வது பட்சம் என்னெல்லாம் திட்டிட்டு, பரவாயில்ல நான் எரிசக்கர விவஸ்வந்தோ எரி பாவகமாக இருதோ, யார் சண்டைக்கு வந்தாலும் நான் சண்டை போடுவேன், இந்திரன் வந்தாலும் சரி வாயு வந்தாலும் சரிங்கிறாங்க, ராமர் வந்தால் சரி சொல்லலை, பாக்கி யார் வந்தாலும் நான் சண்டை போடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு கும்பகர்ணன் நிறுத்திட்டான். அப்புறம் விபீஷணனுடைய டர்ன் வந்தது. விபீஷணன் சொன்னான், நீ பண்ணின காரியமே சரியில்லை, வேஷம் சம்யமினாம் விஜாய விஜனே கௌபேரஸ்ய புஷ்பகஸ்ய ஹரணம் கைலாச விக்ஷேபணம். புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தேன், கைலாசத்தை வந்தாடினேன், இதெல்லாம் இருக்கணும் பெரிய காரியம். நீ உண்மையான வீரனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், சீதை ராமர் பக்கத்தில் சீதையை இருக்கும்போது நீ கொண்டு வந்திருந்தேன்னா நீ உண்மையான வீரன். நீ சீதையை கொண்டு வர போன வேஷமே சரியில்லை, வேஷம் சம்யமினாம் விதாய விதனே தேவி. எந்த வேஷம் போடணும் அதுக்கு ஒரு இதாக காட்ட வேண்டாமா? சன்னியாசி வேஷம் போட்டால் சன்னியாசி மாதிரி ஓரளவு மரியாதையாக இருக்க வேண்டாமோ? சன்னியாசி வேஷம் போட்டு போய் ஒரு பொம்மநாட்டி ஆயிடுச்சுன்னு இது நியாயமா என்னெல்லாம் விபீஷணன் கேட்டுட்டு, அந்த சீதை ஒரு பாம்பு மாதிரி, பாம்பு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பல இடத்த அப்படியே நிறுத்திக்கலான்ட்டு இருக்கும் தெரியும். பாம்பு பளிச்சுன்னு நாக்க நீட்டும், சுத்தமாக இருக்கும், ஏன்னா அப்பப்போ சட்டை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் பாம்பு சுத்தமாக இருக்கும். பாம்பு ஜில்லுன்னு இருக்கும், பாம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தெரிஞ்சுன்னா போகும். ஜில்லு இருக்க போய் தொட்டெல்லாம் பார்க்காங்க, அது ஜில்லுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். திடீர்னு வீட்டில் வாசனை அடிச்சதுன்னா ஏதோ வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் பாம்பு ஜில்லுன்னு இருக்குது, சாஃப்டாக இருக்குது, வாசனையாக இருக்குன்னு பாம்பு வளர்க்க முடியுமா வீட்டில்? அது மாதிரி சீதை ஒரு பாம்பு மாதிரி. விருத்தோஹி பாக்வந்தர போகராசி சிந்தா விஷ சுஸ்மித தீக்னதம்ப்ரஹா சீதா மகாஹி தவகேன ராஜன். இந்த சீதையாகிய பாம்பு எந்த காட்டில் பிடிச்சலோ அங்கேயே கொண்டு விட்டுடுங்கோ என்று நான் சொல்ல. மேலும் ராமரோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உள்ள பவர் நம்மள்கிட்ட இல்லை. ராமர் ஒரு சாகரம் மாதிரி, சாகரத்தை தாண்டத்துக்கு பெரிய கப்பல் வேணும், கை நீச்சலாக தாண்ட முடியாது. மகார்ணவம் தத்துமிவ அப்ளவஸ்ய. ராமராகிய சாகரத்தை தாண்டணும்னா என்ன வேணும்னா தர்மமாகிய ஓடம் வேணும். அந்த தர்மமாகிய ஓடம் இல்லாமல் ராமரை ஜெயிக்க முடியாது. இன்னும் எதுக்கு என்ன வேணுமோ அது அவசியம் வேணும். இப்போ குளத்தில் நதியில் போகும்பொழுது ஒரு பண்டிதர் அந்த ஓடக்காரனை பார்த்து கேட்டார். அவர் அழகாக ஒரு பாட்டு எழுதினார். அவர் ஒரு பாட்டு எழுதிட்டு, உனக்கு தமிழ் தெரியுமா, சமஸ்கிருதம் தெரியுமா கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏண்டா ஒரு பாஷையும் படிக்காமல் இருக்கியே, உன்னுடைய வாழ்க்கையில் 1/4% வேஸ்ட். சரி, சமஸ்கிருதம் படிக்காட்ட பரவாயில்ல, அதில் இந்த விருத்தம்லாம் உண்டு, வசந்த திலகா இது மாதிரி உபஜாதி இந்திரவஜா, விருத்தம் தெரியுமானடா? வருத்தமா? எனக்கு வருத்தம்லாம் தெரியாது. அது வருத்தம் இல்லைடா, விருத்தம்னு பேர். இப்போ அதுவும் தெரியாதா? பாதி வாழ்க்கை வேஸ்ட். உனக்கு உபமா அலங்காரம் தெரியுமா? உபமானு ஒரு அலங்காரம். உபமானா சந்திரனை போல முகம்னு சொன்னால் அதுக்கு உபமை, ஓமைன்னு. உபமா அலங்காரம் தெரியுமானா? எனக்கு உபமாலாம் தெரியும், எனக்கு உப்புமாலாம் தெரியும்னா. இப்போ முக்கால்வாசி வாழ்க்கை வேஸ்ட்டு உன்னோடதுன்னா. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டிருந்தா தெரியும். அவன் வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு தான் அவனை திட்டினான். உடனே அவன் கேட்டான், சமஸ்கிருதம் படிச்சிங்க, இந்த விருத்தம் படிச்சிங்க, உப்புமா படிச்சிங்க, நீச்சல் படிச்சிங்களா? ஏண்டாப்பா, இப்போ ஓட்டத்தில் ஓட்டம் வந்துடுத்து, நீச்சல் அடித்தா தான் தப்பிச்சு போகலாம், அது படிக்கலையே, உங்கள் வாழ்க்கை முழுக்கவே வேஸ்ட்டாக போச்சுங்க சாமி. ஏன்னா இப்போ ஓடத்தில் போகும்போது இப்போ இதெல்லாம் படித்து பிரயோஜனம் இல்லை. இப்போ நீச்சல் அடித்தா தான் கரையேற முடியும். ஏன்னா நீச்சல் அடிச்சா இன்னொருத்தர கரையேறது கஷ்டம். இது பிரவாகமாக போகக்கூடிய கங்கா பிரவாகம்.
அது மாதிரி ராமராகிய ஓரத்தை சமுத்திரத்தை தாண்டறதுக்கு தர்மம் இருந்தால் தான் தாண்ட முடியும். மகாரணவம் தத்து நிவா பிளவஸ்ய. இப்படி சொன்ன உடனே பிரகஸ்தன் பேசினான். அவனை சொன்னார், வதஸ்து ராமஸ்ய மயாத்வயாவா பிரகஸ்தா சர்வைரபி ராட்சசைவா. வேறாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு இந்திரஜித்து சொன்னான், இந்த சித்தப்பா சண்டைக்கே லாய்க்கில்லை. கிண்ணாமதே தாத கனிஷ்ட வாக்கியம் அனர்த்தகம் வை பகுபீத வச்ச. இது ராட்சச குளத்திலேயே பிறந்திருக்க மாட்டார். ஏதோ தப்பி தவறி நம்ம குளத்தில் வந்து பிறந்திருக்கா. இவர் ஏகாசி பஜனைக்கு தான் லாய்க்கு, மடத்தில் போய் சுண்டலை சாப்பிட்டுட்டு பஜனை பண்ண சொல்லு அப்படின்ட்டான். உடனே விபீஷன் இந்திரஜித்தை திட்டினார். இந்திரஜித்து, நீ சின்ன பையன், நாங்கள் பெரியவா என்ன சொல்கிறோமோ அதை செய்யணுமே தவிர நீ இந்த மந்திராலோசனையில் வரக்கூடிய நீ பாலஸ்தம் வித்யாபி அவிபக்வ புத்தி, இன்னும் உனக்கு பிந்தில் பழுத்த பையன். ஏதோ இந்திரனுடைய போராத காலம், உன்னோட நல்ல காலம் இந்திரனை ஜெயிச்சுட்ட. அதனால் உன் இந்த சபையில் மந்திராலோசனை சபையில் சின்னவாலாம் வந்து பேசக்கூடாது, உன்னை இங்கே விட்டவனி சேர்த்து கண்டிக்கணும்னா. ராவணனுக்கு கோபம் வந்துட்டு விபீஷண கண்ணாபண்ணா திட்டான். வசேத்சக சபத்னேன குருத்தேன ஆசீவிஷேனவா நது மித்ர பிரவாதேன சம்வசேத் சத்ருசேவினா யோன்யஸ்தேவம் விதம் ப்ரூயாத் வாக்கியமே தன்னிசாச்சரா. விபீஷணா சத்ரு வீட்டில் கூட சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா சத்ரு வீட்டில் சாப்பிட்டுட்டு நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே அவனை தான் நீ தான் எந்த விஷத்தை கொடுத்துருக்க சாப்பாட்டில் அப்படின்னு பயன்படுத்துவான். அதெல்லாம் மரியாதை சாப்பிட்டுட்டு போனதுன்னு கவலைப்படுவான். சத்ரு வீட்டில் போய் கவலை தட்டி சாப்பிட்டுடலாம். பாம்பு புத்தில் தலை வச்சு படுத்துக்கலாம். ஏன்னா அது தலைவிதி இருந்தால் தான் வந்து கிடைக்குமே தவிர இல்லாட்டா அது பாட்டு போயிட்டுருக்கும். புத்தேன ஆசை விஷயனவா. ஆனால் நம்ம கூட இருந்துட்டு எதிர்கட்சிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறானோ அவனோடு இருக்கக்கூடாது. நம்ம பாரத தேசத்தில் பல ராஜாக்கள் தோற்றது முழுக்க தர்மத்தினால யுத்தம் பண்ணி தோக்கலை. எதிர்கட்சியில் போய் இந்த இருக்கிறவனே போட்டு கொடுத்து அது மாதிரி உள்ள ஆட்களால் தான் தோத்தார்கள். தர்ம யுத்தம் பண்ணி யாரும் நம்ம தேசத்தை கைப்பற்றலை. எந்த மலேசியனோ எந்த இங்கிலீஷ்காராலோ யாரும் தர்மமாக வந்து கைப்பற்றலை. இவெல்லாம் பகலில் யுத்தம் பண்ணணும்னு நினச்சிருப்பா, அவர் ராத்திரியில் வந்து சண்டை போடுவாள். நேர்மையாக யுத்தம் பண்ணணுப்பா, அவள் பின்னாடி வந்து கண்ணாபின்னாடி யுத்தம் பண்ணுவாள். அதனால் அது மாதிரி இருக்கிற ஆசாமிகள் தான் இங்கே ப்ராப்ளம். நீ வந்து அது மாதிரி இருக்க என் கட்சியில் இருந்து எதிர்கட்சியில் உள்ள ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதனால் இந்த ராமர் கட்டையே போ அப்படின்னு விரட்டினான். உடனே கிளம்புறார் விபீஷன். உத்பபாத கதா பாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. கிளம்பும்பொழுதே கதையோட கிளம்பினாராம். ஏன் கதையோட கிளம்பினார்னா, அங்கே போனால் ராமருக்கு கைங்கரியத்துக்கு கதையை கொடுப்போன்னு கிளம்பினாராம். கதா பாணிகி. ஒரு வீரன் சபதம் பண்ணும்போது ஆயுதத்தை படித்து சபதம் பண்ணுவான். நீ உண்மையாக வந்திருக்கா கேட்டால் இந்த கதை மேலே ஆன நான் உங்களை நம்பிண்டு வந்திருக்கேன் சொல்லலாமேன்னு சபதம் பண்ணுறதுக்கு கதை எடுத்திருந்தார். உத்பபாத கதா பாணிகி. அது மாத்திரம் இல்லை, நான் கதையோட அவதாரம் விபீஷன். ராமர் விஷ்ணுவுக்கு பஞ்ச ஆயுதங்கள் உண்டணும். அந்த பஞ்ச ஆயுதங்களில் சங்கு சக்கரம் தான் பரத சத்ருகனாலாம் வந்துடுச்சு. அந்த சார்கம் வில்லா வந்துடுத்து, நந்தகம் கத்தி வந்துடுத்து. கதை எங்கே போச்சுன்னா விபீஷணனாக பிறந்திருக்கு. யுத்த சமயத்திலேயாவது என்னை சேர்த்துக்க வேண்டாமா, என்னை தனியாக பிறக்க வச்சுட்டேரேன்னு தன்னுடைய அவதாரத்தை ஞாபகப்படுறதுக்காக உத்பபாத கதா பாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. விபீஷனோட 4 ராட்சசால் கூட கிளம்பிட்டாலும். இதை பார்த்தா அப்படி இருக்கான்னா, தர்ம அர்த்த காம மோஷங்கள் 4 லங்கையை விட்டு கிளம்பி கொடுத்துன்னு தோன்றது. இப்போ 5 பேரும் ஆகாசத்தில் இருக்க பார்த்தா லங்கையுடைய பஞ்சபராணம் கிளம்பிடுத்தோ தோன்றது. ஆகாசத்தில் இருக்கார். இப்போ சொல்கிறார் வால்மீகி, அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். ஆகாசத்தில் இருக்கிற ஸ்ரீமான்கிறார். பூமியில் இருக்க கூட இடம் இல்லை, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கார். அவரை போய் ஸ்ரீமான்னு ஏன் சொன்னார்னா, இப்போ ராமர்கிட்ட போனேன்னு ராமர் உடனே பட்டாபிஷேகம் பண்ண போகிறார். இந்த விபீஷணா லங்காபுரி ராஜ்யம்னு. அதனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். அதை விட ராம பக்தியாகிய லட்சுமி இருக்கான். ராம பக்தி சாம்ராஜ்ய. ராம பக்தியாகிய சாம்ராஜ்யம் இருக்கிறதுனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். ஆகாசத்தில் இருக்கிற விபீஷனை பார்த்து சீதாதேவி அசோகவனத்துலேருந்து கேட்குறா, யார் அங்கே ஆகாசத்தில் ஒருத்தர் நிற்கிறாரே யார் என்று தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற திரிஜடையிட்ட கேட்க, திரிஜடை சொன்னால் எங்கள் தகப்பனார் தான் போயிட்டு இருக்கார் ராமர்கிட்ட என்று சொல்ல, ஆஹா நான் பக்கத்தில் இருந்தால் அவையம் கொடுக்க சொல்லுவேனே, காக்காசுன்னு கூட அவையம் கொடுக்க சொன்னேனே, நான் பக்கத்தில் இல்லையே ராமர் அவையம் கொடுக்கட்டுமேனு மகாலட்சுமி கடாட்சம் பண்ணுறாளாம். லட்சுமி கடாட்சம் கிடச்சதுனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் பிராதரம் ராட்சசாதிபம். ஆகாசத்தில் இருந்துட்டே ஒரு உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார்.
சுகி பவ மயாவினா. ராவணா, எல்லாருக்கும் லட்சுமி இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம், உனக்கு லட்சுமியை கொடுத்தா சௌக்கியமாக இருக்கலாம். இருக்கிற லட்சுமி தேவியான சீதையை ராமர்கிட்ட கொடுத்துட்டு சௌக்கியமாக இரு என்று கிளம்பி ஆகாசத்தில் இக்கரையிலிருந்து இந்த பக்கம் வந்தால், வடகரையிலேருந்து தென்கரைக்கு வந்து ராமரை சரணாகதி பண்ணுறார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, உலகத்தில் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய அந்த ராமரை சரணாகதி பண்ணுறேன். உடனே இந்த வானரெல்லாம் சொல்கிறா, நீ ராட்சசன் உனக்கெல்லாம் அபயம் கொடுக்க மாட்டார், நான் வானரால் உங்களுக்கே கொடுத்துருக்காரு, என்ன கொடுக்க மாட்டாரா? சர்வலோக சரண்யாய, அதுவும் ராகவாய, ரகுகுலத்தில் வந்தவா யார் வந்தாலும் அபயம் கொடுத்து அவளுக்கு வேண்டியதை கொடுப்பா. கௌத்சன்னு ஒருத்தன், ஒரு பிராமணன் குரு தட்சிணைக்காக ரகு கிட்ட போனான், ரகு என்கிற ராஜா கிட்ட. அப்போ தான் விஸ்வஜித்துங்கிற யாகத்தை பண்ணி எல்லாத்தையும் தானம் பண்ணி முடிச்சுட்டார். இந்த கௌத்ச பிராமணன் வந்த டயத்தில் மண் பாத்திரத்தை வச்சு காலை அலம்பினாராம். அவன் முடிச்சு, நான் நம்முடைய போராத காலம் நம்ம யார்கிட்ட கடன் கேட்க போகிறோமோ அவனே யார்ட்டையே கடன் வாங்கிட்டு திண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் நான் வந்த நேரம் இந்த ராஜாவே மண் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்காருன்னு கிளம்பினான். எங்கே கிளம்புறது, எதுக்கு வந்தேன்? இல்லை, குரு தட்சிணைக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணும், அதுக்காக நான் 1000 பொற்காசுகள் வேணும், அதுக்காக வந்தேன். உங்கள் நிலையை பார்த்தேன், சரி நான் கிளம்பலான்னு. இப்போ கையில் இல்லையே தவிர சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவரை ஆற்றுல தங்க சொன்னானா. அதிதி ஆற்றுல இருக்கட்டுமேன்னு சொல்லி இவன் அன்னைக்கு ராட்டு சேருலையே தங்கி விட்டான் அந்த ரகு. இன்னும் குபேரனுக்கு ஒரு லெட்டர் பானத்தில் எழுதி அனுப்பிச்சான், நாளைக்கு யுத்தத்துக்கு ரெடியாக இருங்கோ, இல்லாட்டா எனக்கு வேண்டிய பைசா இவ்வளோ வேணும் கொடுங்கோன்னா. குபேரன் பார்த்தான், எப்படி இருந்தாலும் சண்டைக்கு போனால் அடி வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது அடி வாங்காமல் முன்னாடியே கொடுத்தா நல்லதுன்னு ராத்திரோட ராத்திரியாகவே கணக்க வருஷம் கொட்டிட்டான். கௌத்ச பிராமணனை பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துன்னு போடாப்பான். அவன் 1 2 நிறைய கொட்டியிருக்கு பைசா, அவன் 1 2 எண்ணி கரெக்டாக 1000 எவ்வளோ வேணுமோ அதை மாத்திரம் எடுத்து மூட்டை கட்டி கிளம்பினான். ரகு சொன்னார், இது முழுக்க உனக்காக வரவழைச்சது, எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு வேண்டியது குருதட்சணைக்கு எவ்வளோ தான், அதுதான் எடுத்துப்பேன். இல்லை, நீ எல்லாத்தையும் நீ தான் எடுத்துக்கணும். இல்லை, முடியாது. இது மாதிரி 2 பைத்தியங்களை அயோத்தியில் தான் பார்க்கலாங்கிறார். இவனா 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறார், எல்லாத்தையும் எடுத்துப்போம். இவரு சொல்கிறார் 2 பேரும் பைசா எடுத்துக்க மாட்டேங்கிறன்னு சொல்கிறாளே. இது மாதிரி ஜனங்கள் அயோத்தியில் தான் அப்படி பார்க்க முடியும். அவ்வளோ வைராக்கிய சீலர்கள்னு வர்ணிக்கிறான் காளிதாஸ். அந்த சாதாரண ரகுவே தன்னை அண்டினவர்தனுக்கு வேண்டியதை கொடுத்தாரே, இவர் சாதாரண ஆள் இல்லை, மகாத்மனே ராகவாய மகாத்மனே நிவேதேதமாம் க்ஷிப்ரம். ராமர்கிட்டவே சொல்லுங்கோ, இதுவும் அன்னைக்கு குளத்தங்கரையில் கத்திருது ஆனன்னா, நான் குளத்தங்கரை வழியும் நான் கூப்பிடலை, சமுத்திர கரைக்கு நானே வந்துவிட்டேன், உபஸ்திதம். சண்டையெல்லாம் முடிக்கும், அப்புறம் போய் ராமர்கிட்ட சொல்கிறோம். இல்லை, க்ஷிப்ரம் இப்பயே சொல்லுங்க, என் பேர் விபீஷணன், ராவனுடைய தம்பி என்று சொல்லுவோன்னு. இந்த வானரெல்லாம் அடிக்க கிளம்புறார்கள். சுக்ரீவன் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சொன்னான், ராவனுடைய தம்பியாம் விபீஷணனாம் உங்களை சரணாகதி பண்ணுறேங்கிறான், அவனை சேர்த்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. எப்போ அவனுக்கு இஷ்டம் இல்லையோ பாக்கி பேருடைய அபிப்பிராயம் என்னன்னு ஒரு மீட்டிங் போட்டு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னான். இந்த வயசானவாள்லாம் இந்த ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்ப்போம். இந்த ஜாம்பவான் சொன்னார், விபீஷணன் ராகு காலத்தில் வந்திருக்கான், அதேச காலே சம்பிராப்தா, தேசகாலம் சரியில்லை, வந்தது அவனை சேர்க்கக்கூடாதுன்னா. இன்னொருத்தர் சொன்னால் சேர்த்துப்போம், நல்லவனாக இருந்தால் வச்சுப்போம், கெட்டவனாக இருந்தால் விரட்டிடலாம், இல்லை நேராக விசாரிப்போம், சாரர்களை வச்சு 10 நிமிஷம் பேசினாலே அவனுடைய முகபாவம் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் என்னெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொல்ல. அச சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சதிவோத்தமாக. ஹனுமானுடைய டர்ன் வந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் வந்த காலம் தான் நல்ல காலம், இப்போ தான் கரெக்டான காலத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா அண்ணாவான வாலியை கொண்டு தம்பியான சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்துருக்கேன். இப்போ சரணாகதி பண்ணிட்டோன்னா அண்ணன் நான் எப்படி ராவணனை வதம் பண்ண போகிறேன், தம்பியான தனக்கு பட்டாபிஷேகம் கிடைக்கணும் வந்திருக்கான்னு சொன்னார். ஏன் இதை சொன்னார்னா, இதை சொன்னால் தான் ஜாம்பவான் ஒத்துப்பார். கரெக்டான பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட்டுன்னு அவர். நல்லவனாக இருந்தால் வச்சுக்கலாம், கெட்டவனாக இருந்தால் விரட்டிடலாம்னு சொல்லு. ராமரை நான் சேர்த்து விட்டார்னா அப்புறம் கெட்டவனோ நல்லவனோ கூடவே வச்சுப்பார். அதனால் எப்படி சிவபெருமான் பாம்பெல்லாம் கழுத்தில் போட்டுருக்காருன்னா, அது வெளியில் போனால் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தும், அதுக்காக தன் கழுத்துலேயே போட்டுக்கிற மாதிரி. அது மாதிரி துஷ்டர்கள் தன் கூடவே வச்சுட்டு இருக்காரு. அதனால் ராமர் சேர்த்துப்பார், விரட்டெல்லாம் விட மாட்டார். ஒருத்தனை பார்த்து நல்லவனா கெட்டவனா கேட்குறதே ரொம்ப தப்பு. ஏன்னா ஒருத்தன் நன்மை ஒரிஜினல்
நம்பிக்கையோட பக்தியோட வந்து போய் உண்மையான பக்தியான்னு கேட்டான்னா இவ்வளோ நேர்மையாக வந்திருக்கேன் என்ன போய் சந்தேகப்பட்டேன்னு அப்புறம் நல்லவனே கெட்டவன் ஆகிடுவான். அவன் நல்லவனை கெட்டவன் ஆகிற மாதிரி நம்ம பழகக்கூடாது. இப்படி நான் பாக்கி பேரோட எல்லாத்தையும் கண்டிச்சுட்டு நான் லங்கையில் போகும்போது தர்மத்தை இவர் பேசினார், தூதனை வதம் பண்ணக்கூடாது என்று சொன்னார் என்னெல்லாம் விஷயத்தை சொல்ல. அப்படியா? அப்புறம் ராமர் சொன்னார், எனக்கும் இந்த காட்சி பிரதி விபீஷணம் மமாபி, எனக்கும் ஒரு விஷயம் இருக்குது விபீஷணை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள்லாம் நல்லவனா சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஹனுமான் சொன்னார். அவன் நல்லவன் சேர்த்துக்கலாம் ஹனுமான் சொன்னார். நல்லவனாக சேர்த்துனா எனக்கு பெருமையோ, கெட்டவனையும் சேர்த்து அவனுக்கும் அபயம் கொடுத்து அவனுக்கு நல்லவனாக்கிறதான் எனக்கு பெருமை. அதனால் சுதுக்தோவா பெருக்தோவா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவனை நான் சேர்த்துப்பேன். சரி சேர்த்துட்டேன்னா நம்மள்கிட்ட வேதம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சுக்ரீவன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து சுக்ரீவா ஒன்றை நம்பிண்டோ இவாள் நம்பிண்டோ வரலை. நான் நினைச்சேன்னா அங்குல் யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வரா, அந்த ராவணனை நக்க நுனியினாலே கிழிச்சு எறிஞ்சிடுவேன். அதனால் யாரையும் நம்பிட்டு வரல, நம்மளை எதுவும் பண்ண முடியாது விபீஷணன். அப்புறம் திருப்பி சொல்லி பார்த்தான், என்னெல்லாம் சொல்லி பார்த்தும் யாராவது இந்த டயத்தில் அண்ணா ஒரு தம்பி அண்ணா விட்டுட்டு வருவானா அப்படின்னா நீ ஈஷத் விஸ்மயமானஸ்து. ராமர் சிரிச்சாரான் லக்ஷ்மணனை பார்த்துங்க. எந்த தம்பியாவது ஆபத்து காலத்தில் அண்ணா விட்டுட்டு வருவானான்? ராமர் சொன்னார், இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாதுங்க. நீயே உங்கள் அண்ணாவை போட்டு தள்ளதுக்கு தான் என்ன கூட்ட, அதனால் நீயே வாரி அடிக்க தான் கூட்ட. அதனால் நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத் விதாவா பிதுப்புத்ரா, எல்லாரும் பரதன் மாதிரி இருப்பாளாங்கிறார். நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத் விதாவா பிதுப்புத்ராக, என்ன மாதிரி ஒரு பையன் எந்த அப்பாவுக்கும் பிறந்திருக்க மாட்டான். நான் காட்டுக்கு போனால் எந்த பையனா உடனே காட்டுக்கு போவானா, அப்பா வேணா காட்டுக்கு அனுப்புவான்னு பேர் இவன் போக மாட்டான். பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கும்போது ஏன் பரதனை சொன்னார்னா லக்ஷ்மணனுக்கு அது பிடிக்காது. அதனால என்ன லக்ஷ்மணனை தம்பியாகவே பார்க்கல ராமர். நசர்வே பிராதரஸ்தாத, சகோதரனா லக்ஷ்மணனை பார்க்கலையாம். ஏன்னா நசம்வர்த்த பிதாமகன் அப்பாவை நினைக்கிறதுனால பவந்தி பரதோபமாக, பரதன் மாதிரி ஒரு சகோதரன் கிடைக்க மாட்டான். நான் சொத்துக்காக சண்டை போட்டு சகோதரா சந்தின்னு அனுப்பா. இங்கே ஏன்னா நான் சொத்து சந்தின்னு நிற்கிறது, ராமனும் வேண்டாங்கிற லக்ஷ்மணன் இந்த பரதனும் வேண்டாங்கிற நான் எங்கே போகிறது இல்லைன்னு நிற்கிறேன். அது மாதிரி ஒரு சகோதரன் கிடைப்பானா? சுக்ரீவ முகம் வாடுறது. சுஹൃதோவா பவத் விதாக, ஒன்ன மாதிரி ஒரு சுகൃத்து கிடைக்குமா என்று சொல்ல. அதனால நீ போய் அவனை அழைச்சிட்டு வா. ஆனேனம் ஹரிஸ்ரேஷ்ட எதிவா ராவணஸ்வயம், இந்த விபீஷணனை பார்த்து ராவணன் வந்திருந்தான்னா ராவணையும் சேர்த்து அழைச்சிட்டு வா என்று சொல்ல. பெருமாள் உங்களை கூப்பிடுறான்னு அங்கேருந்து சரணாகதி பண்ணி விடலாம். இந்த இடத்துல சொல்றார், புவனோடு மைவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமற்காதனைய நின்னொடு எழுவரானோம் புகழரும் காணன் தந்து புதல்வரால் பொழிந்தானும் உந்தை. கம்பன் அழகா வர்ணிக்கிறார் ராமனுடைய ஹிருதயத்தை. தசரதற்கு முதல்ல 4 குழந்தைகளாக இருந்தது. காட்டுக்கு அமைச்சருக்கு தசரதற்கு இப்போ மொத்தம் 7 குழந்தைகள் ஆகிடுச்சோம். எப்படி 7 பேர்னா புவனோடும் ஐவரானோம், புவனோட சேர்ந்து 5 பேர் ஆகிட்டோம். அப்புறம் சுக்ரீவனோட சேர்த்து 6 பேர் ஆனோம். எம்முழை அன்பில் வந்த, நான் வீஷன் வரலைன்னு கவலைப்பட்டு இருந்தேன், நீ வந்துட்டேப்பா, உன்னோட சேர்ந்து தசரதற்கு 7 பேர் ஆகிட்டோம். என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு உங்க அப்பா எனக்கு இன்னும் 3 சகோதரால கொடுத்தார், புதல்வரால் பொழிந்தான் உந்தை, உங்க அப்பா தசரதர் என்று சொல்லி விபீஷணனை கட்டினார். உடனே உட்காந்து வச்சு இந்த விபீஷணா லங்காபுரி ராஜ்யம்னு சமுத்திர ஜலத்தை விட்டு விபீஷன் சௌமித்ரி மூலமாக லக்ஷ்மணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. இப்போ சமுத்திரத்தை தாண்டத்துக்கு என்ன பண்ணலாம் என்று ஆலோசனை பண்ண. உடனே விபீஷணன் சொன்னான், எனக்கு சரணாகதி பண்ணின உடனே பலன் கிடைச்சிருத்து, அது மாதிரி சமுத்திரத்தில் ராகவரை சரணாகதி பண்ணால் போகும். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமர்கதி. இப்படி சொன்ன உடனே ராமனும் 3 நாள் தர்பசேனத்தில் படுத்திருந்தார். அதுதான் இன்றைக்கி திருப்புல்லானிங்கிற க்ஷேத்திரம். தர்பசாயின் நமஸ்துபியம் கர்ப்பவாச நிவாரகா சமுத்திரராஜ கர்வக்னா சதா மங்களதாயகா என்று
அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா, நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்ப்பவாச நிவாரகா, சமுத்திரராஜ கர்வக்னா, சதா மங்களதாயக்கா, எப்போதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி 3 நாளைக்கு படுத்துட்டு இருந்தார். சமுத்திரராஜன் வரலைன்னு உடனே கோபத்தில் பானத்தை எடுந்தார். சாபமான சௌமித்ரே சாஸ்தாசி விஷோபமான் சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து ப்ளவங்கமாக. லக்ஷ்மணா வில்லை எடுந்தார். உடனே வில்லை மாத்திரம் கொடுத்தான். வில்லை மாத்திரம் கொடுத்தா என்ன போருமா? வில்லை எடுத்தால் கூட வில்லுக்கு வேண்டிய அம்பி செய்யணும். பரமாரத்துக்கு எடுத்துன்னு வாங்குவோன்னா நீ வாளியை மாத்திரம் எடுத்துன்னு தான் போகிறது. வாளி சாம்பார் கரண்டியோடு எடுத்துன்னு வரணும். எது வேணுமோ எல்லாம் சேர்த்து வரணும். கடை வரலையும் போய்ட்டு வேணா, கடை வரலையும் போய்ட்டு திரும்பி வரக்கூடாது. கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வரணும்னு அர்த்தம். வில்லை எடுத்துனோன்னா வில்லை மாத்திரம் கொண்டு கொடுத்தான். சராம்ஸ்ட அம்புகளையும் கொண்டு வாங்க. காக்கா குருவி அடிக்கிற சாதாரண அம்பை கொடுத்தான். இதையாட்டா கேட்டால் ஆசி விஸ்ரோபமானு அஸ்திரங்களை போடக்கூடிய பெரிய அம்புகளை கொடு. என்ன பண்ண போறீங்க? சமுத்திரத்தை வத்தடிக்க போறீங்க. எதுக்குன்னா இந்த வானரெல்லாம் நடந்தே போகட்டும்னு ஆக்னேயாஸ்திரத்தை போட உடனே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் மீன்லாம் அப்படியே கொதிக்கிற சாம்பாரில் தான் முதக்கிற மாதிரி கொதிச்சுங்க. அடுத்து பிரம்மாஸ்திரத்தை போட போகிறார். உடனே பயந்து விழுந்தான் சமுத்திரராஜன். நான் உங்கள் நமஸ்காரத்தை வாங்க தகுதி இல்லாதவன். நீங்கள் பெரியவா சின்னவரை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அது அவளுக்கு ஆயுசு குறைஞ்சிடும். உங்கள் அனுகிரகத்தை வேண்டியவன் நீங்கள் நமஸ்காரம் பண்ணினா நான் அது ஏற்றுக்க முடியாது. அதனால தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று சொல்லி இந்த நலனுங்கிற வானன் நன்னாக பாலம் கட்டுவான். இவனை வச்சு நீங்கள் பாலம் கட்டிக்கலாம். அது வரையும் இங்கே சமுத்திரத்தில் ஜலஜந்துக்கள் உங்களை எதுவும் பண்ணாது. நான் அந்த பாலத்தை தாங்கிட்டு இருப்பேன் என்று சமுத்திரராஜன் சொல்ல, உடனே நலனை பார்த்து கேட்டார், ஏண்டாப்பா உனக்கு சமுத்திரத்தில் பாலம் கட்டுறதுன்னு முன்னாடியே சொல்லக்கூடாது. அவாவா பண்ணி அவாவாலே பேசினா நன்னா இருக்காது. அதான் மௌனமாக இருந்தேங்க. ஒரு வானன் எப்படி பேசுகிறான் பாருங்க. நானே என் பெருமையை சொல்லிக்கலாமா? அடுத்த வான் தான் சொல்லணும். அதனால் நான் சொல்லிக்கல. உடனே பாலத்தை கட்டுறா. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான். அவன் சின்ன வயசுல இந்த நலன் குட்டி குரங்காக இருக்கும்பொழுது கங்கா தீரத்தில் ரிஷிக்கெல்லாம் சாலக்கிராம பூஜை சிவ பூஜைலாம் அவன் பண்ணிட்டு பாளையம். அந்த சாலக்கிராம சிவலிங்க தான் தூக்கி கங்கையில் தூக்கி போட்டுட்டு இருந்தான். டெய்லி தேடி எடுத்துகிட்டு இருந்தான். அடிக்கடிக்கு மாதிரி நாட்டானே அவன் கோபம் இன்னும் நீ எந்த கல்லை போட்டாலும் கட்டணும்ட்டான். அதனால அவன் தொட்டானா அந்த கல் முதக்கும். அது மாதிரி ஸ்பெஷல் பவர் அவனுக்கு இருக்கு. அதனால அவனை கூப்பிட்டு எல்லாரும் கல்லை கொண்டு வாங்கினா அவன் தொட்டு வச்சா போகும். அதனால் எல்லாரும் மலைகளை கொண்டு வரார்கள். அப்படி மலையை கொண்டு வரும்பொழுது எல்லா வானராலும் பெரிய பெரிய மலைகளை கொண்டு வரார்கள். ஒரு அணில் பார்க்கறது, ஆஹா எல்லாரும் கல்லை மாத்திரம் போடுற ஒரு பாலம் கட்டுறதுக்கு கல் கொடுத்தா போகாது, மண் அடிக்க வேண்டாமோ, யாரும் மண்ணை கொடுக்கலையேன்னு இந்த அணில் என்ன பண்ணுறது, குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடை கருத்த சலமிலா அணிலும் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனின் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்சையாரே அழியத்தே நயர்க்கின்றேனே. தொண்டடி குடியாழ்வார் தன் வாழ்க்கையே ரங்கநாதருக்கு அர்ப்பணம் பண்ணி புஷ்ப கைங்கரியம் பண்ணினவர். நான் ஒரு கைங்கரியம் பண்ணலேன்னு சொல்கிறேன். இப்படி வெறும்னா இருக்கேன். அணில் கைங்கரியம் பண்ணி நான் பண்ணலையேங்கிறேன். அணில் சலமிலா அணிலும் அதுக்கு கவனமே இல்லையா. ஏன்னா அந்த சமுத்திர ஜலத்தில் குளிக்கும்போது அலையில் போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, இந்த வானரங்களை மிதிச்சுன்னா என்ன பண்ணுறது, கல் போடும்போது நடுவில் மண்ணை போடும்போது ஒரு கல் மலையில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லையா. இந்த வானரால் ஹெல்ப் பண்ணுறான்னா அதுக்கு காரணம் இருக்குது. இந்த வானராளுக்கு துஷ்ட ராஜா ஒருத்தர் இருந்தான், வாலியை அடிச்சுட்டு நல்ல ராஜா சுக்ரீவனை வச்சார். அது மாதிரி அணிலுக்கு ஒரு துஷ்ட ராஜா இருந்து அவனை க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல அணில ராஜாவாக வைக்கல ராமர். இந்த அணில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இங்கே ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த அணில் ஹெல்ப் பண்ணுறதேன்னு சொல்கிறார். இந்த அணிலுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்ச ராமர் அதை அழைச்சிட்டு வாழ்ந்தார் லக்ஷ்மணன்ட்ட. லக்ஷ்மணன் அண்ணா கூப்பிட்றான்னு சொல்ல லக்ஷ்மணன் கையில் ஏனெடுத்து ராமன்கிட்ட கொண்டு கொடுக்க, ராவன் மடியில் வச்சுன்னா அதோடைய சின்ன கைகால் அணிலில் கைகாலை பிடிச்சி விட்டு நீ ரொம்ப கைங்கரியம் பண்ணி போகிறோம் அப்படின்னு முதுகில் தடவி கொடுத்தார். தடவி கொடுத்தோடனே இந்த அணிலுக்கு 3 கோடு வந்துடுச்சு. அதான் அணிலுக்கு 3 கோடு முன்னாடி பின்னாடி இருக்கு பார்த்தால, அது ராமரை தடவி கொடுத்த வேற. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, அது இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் 3 கோடு இருக்குது. அமெரிக்காவில் அணில் இருக்க தவிர 3 கோடு இல்லை. அமெரிக்கா பெரிய பெரிய அணில்லாம் இருக்குது. நான் போகல, இந்த டிவிலாம் காட்டுறாங்க இப்போ காலெல்லாம், அதில் அமெரிக்கா அணில் இருந்தாலும் 3 கோடு ஏன் இல்லைன்னா, அமெரிக்கா அணில் ராமருக்கு ஹெல்ப் பண்ண வரல, இந்தியா அணில் தான் ஹெல்ப் பண்ண போச்சு.
அதனால் இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் முதல்ல 3 கோடு. இப்படி ராமர் அந்த அணிலுக்கு அனுகிரகம் பண்ணி பாலம் கட்டி இக்கரைக்கு வந்து சேர்ந்தார். தேவர்கள்லாம் அபிஷேகம் பண்ணினார்கள்.